ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஃப் இயர்லி எக்ஸாம் உடைய அஃபிஷியல் டைம் டேபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோன்னா வருட நாள் காட்டியில் பார்த்தோன்னா ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ன்றது தெளிவாக போட்டிருப்பாங்க. நமக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் பார்த்தோன்னா டிசம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடைபெறும். அப்புறம் டிசம்பர் 24லேருந்து அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி பார்த்தோன்னா உங்களுக்கு விடுமுறை சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவே 10th 12th படிச்சிருந்த மாணவர்கள் பார்த்தோன்னா இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் பார்த்தோன்னா ஒரு பப்ளிக் எக்ஸாமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தோன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாட்ஸ்அப் சேனல் பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு சாப்டர் வைஸ் பார்த்தோன்னா என்னென்ன கொஸ்டின் படிக்கணும், அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு டெய்லி ஸ்டடி பிளானு, அப்புறம் பப்ளிக் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக நான் பார்த்தோன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணால் போதும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமில் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க்கை நான் உங்களுக்கு ஆஃப் இயர்லியே உங்களுக்கு பார்த்தோன்னா எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் என்னென்னலாம் படிக்கணும் டே பை டே அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே கமெண்டில் பார்த்தோன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம்னு போடுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தோன்னா அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ.